ரெட்ரோ என்றால் என்ன, ஏன் இந்த கதையை படமாக எடுத்தேன் என்று பேசிய இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், ஒரு படத்திற்கு கதை எழுதி முடித்ததும் அதற்கான நடிகர்கள் தானாக அமைவது சாதாரண விஷயம் அல்ல என்று குறிப்பிட்டார். தனது மனைவி கேட்ட ஒரு கேள்விதான் இப்படி ஒரு படத்தை எடுக்க தூண்டியதாகவும் கூறினார். I strongly believe there is no pure white, there is no pure black. I think everybody here is grey. லைக் எல்லாருமே ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் சாஞ்சுப்போம். ஸோ அதனால அந்த மாதிரி கேரக்டர்ஸை எழுதணும்னு தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி. லைக் இறைவி இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அபவுட் விமன், இட்ஸ் அபவுட் விமன்ஸ் ஃப்ரீடம். ஒரு பெண்கள் ஏன் எப்போவுமே அவங்களோட சுதந்திரத்தை ஒரு ஆண்கிட்ட தேடுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதை சொல்கிறது தான் இறைவி. பட் ஆனால் ஒரு லவ், ஒரு ஆக்சுவல் லவ் எழுதணும். என்னோட கண்ணாடி பூவே சத்யா, அவள் நிறைய வாட்டி கேட்பா. ஏன்னா அவளுக்கு வயலன்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி, ஏன்னா வீட்டில் உட்காந்து நாங்கள் ஏதாவது டிவியில் பார்க்கும்போது, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது நான் பீக்கி பிளைண்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ அவளுக்கு எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது சுட்டுகிட்டே இருக்கானுங்க, யாராவது ஒரு அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கானுங்க, ஏன் இப்படியே பார்க்குற, இப்படியே எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பா. ஸோ ஒரு இன்டென்ஸான மட்டும் இல்லை, ஒரு பயங்கர ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு லவ் ஸ்டோரி, பட் வித் டோஸ் ஆஃப் ஆக்ஷனோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இந்த ரெட்ரோவோட கதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதினேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அதை தோணுச்சு. ப்ளஸ் ரெட்ரோ ஹேஸ் அதர் லேயர்ஸ் ஆல்சோ, விச் நான் என்னால் இப்போ ரொம்ப பெருசாக ரிவீல் பண்ண வேணாம். எனக்கு ஏன் நான் ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னா, ஐ சம்ஹவ் ஃபீல், ஏன்னா நாங்கள் எல்லாருமே லைக் சூர்யா சார்லேருந்து இந்த செட்டில் ஒர்க் பண்ண ஒரு 400-500 பேரோட கடைசி ஊழியர் வரைக்கும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது, இது இந்த படத்தில் மட்டும் கிடையாது, இங்கே எடுக்கப்படுற எல்லா சினிமாலையும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்டோரியை அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்றது தான் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு முழுசாக தேட்டரில் கொடுக்கணுன்ற ஆசைனால தான் நிறையா நான் ரிவீல் பண்ணல. யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூசஸ் யூ என்பதை நான் இப்போதும் உறுதியாக நம்புகிறேன் என்று கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்தார். இப்போ என்னோட அந்த ஏவி ப்ளே பண்ணப்போ நீங்கள் ஒரு லைன் போட்டாங்க, யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூசஸ் யூ அப்படின்னு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதாவது ஒரு கதை, நம்ம ஒரு நம்ம எழுதுகிற எழுத்துக்கு ஒரு ஆன்மா இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இட் ஹேஸ் அ சோல்.